ஐயா இப்போ திருப்பதி கோயில் உலகத்தில் இருக்க இந்து மார்க்கத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலானவங்க போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க கோயில். நமக்கு ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். பட் வெளிநாடுகளில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன குழப்பம்னா, கொன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு நாங்கள் படிச்சிருக்கோம் ஐயா. மலைப்பகுதியில் ஒரு கோயில் இருந்தாலே முருகர் கோயில் தான் நாங்கள் நினைப்போம். நம்ம தமிழருக்கு அப்படி தான் பெருசாக நினைப்போம். ஆனால் அந்த கோயிலும் மேலே தான் இருக்குது, மலை மேலே. அங்கே இருக்க ஒரு பெருமாள்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிற ஷேப்லாம் பார்த்தா முருக பெருமாள். நம்ம ஏர்போர்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட பெருமாள் கோயில் இருக்கு, திருநீர்மலைன்னு பேர். மலை மேலே இப்போ பெருமாள் இருப்பாரு. இல்லை இப்போ இருக்காரு, நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இடத்துல இருந்து மிக பக்கத்துல தான் இருக்கு திருநீர்மலை, சோழிங்கர். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னாவே புரிஞ்சிடும். முருகருக்கு பெருமாள் மாமனா, அவர் காட்டிய வழி இவரும் அதை ஃபாலோ பண்ணார். அவ்வளோதான். திருப்பதி கோயில் இருக்கிறது பெருமாள் தான். அப்போ ஆமாங்க, நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டாம். ஏனென்றால் அங்கே 108 திவ்ய தேசங்கள், அதில் 2 திவ்ய தேசங்கள் ஒரு மனிதன் தன் உடலை கடந்தால் மட்டுமே ரெண்டத்தையும் பார்க்க முடியும். அவன் மீதி இருக்கிற 106, 106ல் நீங்கள் சொல்கிறது 1, 105 கட்ட தெரிஞ்சவங்க இதையே இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் கீழே தாயார் இருக்காங்க, பத்மாவதி தாயார் இருக்காங்க. ப்ரூஃப் சார், நீங்கள் ப்ரூஃப் பார்க்கலாம். ஒரு இடத்துலையுமே நின்ற பெருமாள்னு சொல்லியிருக்கோம். ஆகையினால் அந்த நின்ற ஒரு இடத்துலையுமே அவங்க ட்ராவல் பண்ணுற ரூட் இருக்குது. அவங்களுக்கு அந்த நேரத்தில் அக்காலத்தில் அது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான ஒரு ஊராக இருந்திருக்க சான்சஸ், ஊராகவே இல்லை, அது ஒரு காடாக இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. இன்று அதிகமாக, ஏன்னா ஒரு நாளைக்கே எத்தனையோ கோடி பேர் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடம் எப்படி இருக்கும்? ரொம்ப இப்போது ரஷ்ஷு, அதிக டிராஃபிக்கு. ஒரு மனுஷன் எப்படி அங்கே போய் பீஸ்ஃபுல் கிடச்சிரும் நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோ ரஷ், இவ்வளோ டிராஃபிக்கில். ஆகையினால அது இவ்வளவு திவ்ய தேசங்கள் கட்டினவங்க, அதுவும் பெருமாளின் திவ்ய தேசம்தான். ஓகே, பெருமாள் தான் 100% அதுதான். எல்லாரும் அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா அவருடைய மனைவி கீழே இருக்காங்க, பத்மாவதின்னு சொல்லிட்டு கீழே இருக்காங்க. அந்த பத்மாவதி தாயார் கீழே இருக்காங்க. மலை மேலே அது ஒரு மனிதர் யாருமே இல்லை அப்படின்னா, சாதாரணமாக ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் யாருமே இல்லைன்னா அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க? கண்டுக்கல அப்படின்னா என்ன வேணாலும் ஆகலாம். அதே மாதிரி கண்டுக்க முடியாமல் போன காலங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதுதான் அதுதான் அப்படின்னா இன்னைக்கு இதை நம்புகிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு அடுத்தது தான் அனுபவம்னு நம்ம சொன்னோம். இது எதுவாயினும் சரி, நீங்கள் இது ஒரு குடும்பத்தோடைய கதை, இது ஒரு குடும்பத்தோடைய விஷயம். அந்த குடும்பத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கவுண்டர் பண்ண முடியாது. ஏன்னா மாமனும் மச்சானும் ஒன்று கூடிடலாம், முருகரும் பெருமாளும் ஒன்று கூடிடலாம். ஆகையினால் இது என்னன்னா முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், நம்ம நாட்டில் தான் அதிகமான திவ்ய தேசங்கள் இருக்கின்றது. அப்போது பெருமாள் நிச்சயமாக தமிழ் பேசியிருக்க சான்ஸ் எவ்வளோ இருக்குது? தமிழராக தான் இருந்திருக்கணுன்றீங்க? 100% தமிழராக தான். ஏன்னா என் கண்ணு முன்னாடி பார்த்தசாரதி கோயில் இருக்குது. ஓகே. என் கண்ணு முன்னாடி ஸ்ரீரங்கம் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி திருப்பதி இல்லையே. திருப்பதி தான் உங்களுக்கு அதாவது கன்னியாகுமரியில், அதாவது தென்னகம் என்றால் கன்னியாகுமரி, வடக்கு என்றால் வட வேங்கிடம். ஓகே. அதனால இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாமல் போயிடலாம். ஆனால் வட வேங்கிடம் என்று சொல்லும் பொழுது நமக்கு அங்கே கன்னியாகுமரியிலேருந்து வட வேங்கிடம்ன்ற பார்டர் சொல்கிறாங்க. அப்போ அது இல்லாமல் இருந்திருக்க முடியும். இன்னைக்கு இல்லை. அது காரணம் அது முன்பு. ஏன்னா நார்த் சைடு இன்னும் நம்ம சவுத் தாண்டிலாம் போறீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த ராமரோட அவதாரங்கள் பேர்லாம் வைக்க மாட்டாங்க, பெருமாள் அவதாரங்கள் பேர்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய பேரோட பேர் ராமில் ஆரம்பிக்கும், ராமசுவாமின்னு இருக்கும், வேங்கடன் இருக்கும், இது போலாம் வருது. நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சோன்னா பார்த்தீங்கன்னா புரியும். ராமரை கொண்டாடுவது என்பது இந்த சுவாசமே. ராமர் என்பது இந்த சுவாசம். நான் மறுபடியும் முதல்ல அந்த அரி என்கின்ற அட்சரம் சொன்னேன் பார்த்தீங்களா? நான் முதல்ல என்னுடைய குருநாதர் பிரம்மஸ்ரீ கணேசையா கிட்ட நீங்கள் கேட்ட கேள்வியை நான் ஒரு தடவை கேட்டேன். கேட்கும்பொழுது இதெல்லாம் நடந்திருக்க சான்ஸ் இருக்கா? ஏன்னா ஒருத்தங்களை நம்ம கேள்வி கேட்கும்பொழுது அந்த கேள்வியிலிருந்து ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா விலகி போவார்கள், அல்லது ஒருத்தங்களுக்கு புரியாத ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போது இது என்னவாக இருக்கும்னு என்னை கேட்டாங்க. எனக்கு புரியலை, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹிஸ்ட்ரி உருவாயிருக்க சான்ஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கு என்னென்னவோலாம் இருக்குது, ஏதோ ப்ரூஃப்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க.
ஹிஸ்ட்ரி இருந்திருக்கலாம். ஆனால் இவ்வுடலில் தச நாதம் கேட்கணும். இந்த தச நாதத்தை கேட்க முடியாததுக்கு காரணம் இந்த தச வாயுக்கள் என்று நாம் சொல்லப்படுகின்ற வாயுக்கள் வெளியே திரிந்து ஓடுகின்றது. 10 வகையான வாயுக்கள் நம்மளை விட்டு வெளியில் ஓடிட்டு இருக்கு. இதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, உள்ளுள் இருக்கின்ற அந்த உத்தமனை பார்க்க முடியாது. ஓகே. உள்ளுள் இருக்கின்ற உத்தமனை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மனம், சீதை என்கின்ற மனம், இது ஆல்ரெடி மனசு உருவாகி தான் அரக்கத்தன்மை பெற்று, அரக்கத்தன்மை எல்லாராலையும் எடுத்துக்க முடியும். தன்மை என்பது என்ன? யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆயிடலாம். அரக்கனாக மாறணுன்றதுல எவ்வளோ பெரிய கஷ்டம், ஒரு கஷ்டமும் இல்லை. சரி, ராவணா மாறுறது கஷ்டமாக இருக்கானா? கஷ்டம் இருக்குது. ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும்னுவாங்க. கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. அதுவும் கூட விஸ்வாமித்திரர் வந்து அவருக்கு குருவாக இருந்திருக்கார். விஸ்வாமித்திரர் குருவாக இருந்திருக்காரு. விஸ்வாமித்திரர் இருந்த ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்வாமித்திரர் தமிழர்ன்ற ஒரு ப்ரூஃப் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் விஸ்வாமித்திரர்னு பேர் அப்புறம் வச்சுக்கிட்டாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் காஞ்சிபுரத்தை ஆண்ட மன்னன். நிறைய இன்செக்ட் இருக்கோ நம்ம இந்து புராண கதைகள் படிக்கிறோம் இப்போ வரைக்கும், நிறைய இடைச்சுருகல்கள் நிறைய இருக்கோ. ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை ஆண்ட மன்னன். இப்போ காஞ்சிபுரத்தை ஆளும் பொழுது சில விஷயங்கள்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பழைய இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஏக அம்பு, ஏகம்னா ஒன்றே ஒன்று தான். அம்புன்றது ஒன்று தான். ஒரு சும்மா எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் அம்பு இல்லை சார். ஒரே ஒரு அம்பு அடித்தா சின்ன வயசில் எப்படி பொலு பொலுன்னு ஆச்சோ அதுக்கு வெளியில் வந்துடணும் லிங்கம். அதுதான் லிங்கம் கான்செப்ட். அந்த 10வது வாசலை திறக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கணும். அப்போ தான் நம்ம விடுற மூச்சுக்கும் அதுக்கும் சரியானபடி நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். இப்போது அந்த காலத்தில் காஞ்சிபுரத்தில் ஆண்டுட்டு இருந்த அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா, நிச்சயமாக அவருக்கு கிடைச்ச சில ஹிண்ட்டு, தன்னுடைய காயத்தை திரியாக மாற்றணும். தன்னுடைய காயம் என்றால் உடல், இந்த உடலை திரியாக மாற்றணும். அப்படி அம்பிகை அவருக்கு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காயத்தை திரியாக மாற்றி அதனால தான் அந்த ஊருக்கு பேர் வந்து, அந்த இடத்துக்கு பேர் வந்து கூட பார்த்திங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில்னு பேர். ஓகே. ஏக அம்பு. அப்போ காயத்ரினா அந்த பேர் காயத்ரி, காயம், இந்த காயம்தான். காயத்தை திரியா மாற்றக்கூடியவர் யாரோ அவங்க எல்லாம் காயத்தில் வந்து அந்த இறைவனை பார்க்கக்கூடியவர்கள் தான். அப்போது இந்த ராமன் என்கின்ற இந்த சுவாசம் நசியாமல் இருக்கணும். மரான்னு திருப்பி போடுறதும், வாசினி திருப்பி போடுறது, சிவானு திருப்பி போட்டாலும், மரான்றதை திருப்பி போட்டாலும் அதுதான் அப்படின்றது இந்த உடலாகிய இந்த பக்குவத்தில் எனக்கு எங்கள் குருமார்கள் சொல்லி கொடுத்த பக்குவம். ஓகே ஐயா, இது கூட இன்னொரு துணை கேள்வியும் கேட்டுறேன். உங்கள் பர்மிஷனோட இந்த வேலை தொடராமா? தொடலாம். இது வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. ஓ. எனக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு வந்தது வந்துட்டு, நான் யாருக்கிட்டேருந்துமே கிஃப்ட்டு வாங்க மாட்டேங்க ஐயா. எனக்கு வந்து முதல்ல வந்து என்னுடைய ட்ரஸ்ட் ஆளுங்க மற்றவங்கெல்லாம் சேர்ந்து பிறந்த நாள் விழா பண்ணும்பொழுது அப்போது ஒருத்தர். ஓகே ஐயா. ஐயா, இந்த வேலுக்கான காரணங்கள் பல பேரும் பல விதமாக சொல்கிறாங்க. நாங்கள் இன்டர்வியூஸில் பேர் எடுக்கும்போது அவங்க சொல்கிற விஷயம், பெரும்பாலும் சொல்கிற விஷயம், அவரோட அம்மா கொடுத்தது. இப்போ அவருக்கு உலகத்தை ஃபுல்லாக இந்த ஆயுதத்தால் காக்க முடியும், உலகத்தை அழிக்க நினைக்கிறவங்க இந்த ஆயுதத்தால் அழிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் சொல்கிற விஷயம், ஏன்பா சிவனோட லிங்கத்தையே நம்ம ஆண் பெண் குறியாக சேர்க்குறோன்னா இது கண்டிப்பாக விந்துவோட ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா. ஓராணு. ஆமாம். இதை வச்சு இதோடைய முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னா, விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும், அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி எந்த மான பொருள் நீயே ஆவாய். ஓ, பாடலே இருக்கு விந்துவை பேஸ் பண்ணியதுக்கு. இது அகத்தியருடைய பாடலுங்க ஐயா. என்ன சொல்ல வராங்க இல்லை ஃபுல்லாக? நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னோம். நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்கும் காரணப்படுது. மனசு திரும்பினா மட்டுமே எதுவாக இருந்தாலும் படிக்க முடியும், பார்க்க முடியும். இந்த வேலானதும் கிட்டத்தட்ட ஒரு மனிதருடைய, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும், லிங்கத்தை பற்றி பேசணும், ஏக அம்பு பற்றி பேசணும், எல்லாமே ஒன்று தான். ஓ. உங்களுடைய தொப்புள் பகுதியிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா 1.25 அடி இருக்கும் சார். இதை சரிவர பிடிக்கிறதுக்காக தான் அனைத்து திருக்குறளுமே வழங்கப்பட்டது. 1.5 அடியில் இந்த 133 என்கின்ற கணக்கே 1 3 3 7 ஆகிவிடும்.
1 3 3 0 திரும்ப 7 ஆகிவிடும். அப்போது அந்த 7 சரி பண்ணுறதுக்கு உண்டான பக்குவங்கள் தான் இது எல்லாமே. புது விளக்கம் ஒரு கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும். ஆமாம், அதாவது விந்து என்பதும் கூட இதுல இருந்து தானே, நம்ம உடம்புல தானே வர்றது. அதான் அது அப்புறம் அப்படியே நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். எடுத்துக்கிறதுக்கு ஏன்னா வந்து விந்தோட ஷேப்பை மட்டும் வச்சு இதான் வேல்னு சொல்றாங்கன்னா அது விவாதத்துக்கு உட்பட்டதா இல்லை எடுத்துக்கலாமா அதை? அது ஏன்னா நம்ம உடம்புல இருந்து வர்றது தானே எல்லாமே. ஓகே. இப்போ உடம்புல இருக்கிறத நீங்கள் ஒரு சிலையாக வச்சுருக்கீங்க, உடம்ப சிலையாக வச்சுருக்கீங்க. இப்போது அது தெய்வத்தன்மை பெற்று விட்டால் அதோடைய கதை வேறு. ஓகே. உடம்பு ஒன்று தான், வலி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அவங்களுடைய அந்த டாலரன்ஸ் லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, தெளிவாக சொல்லிட்டீங்க ஐயா. ஐயா, இந்த உடம்புன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, சிலைன்னு கூட சேர்த்து சொன்னீங்க. என்னன்னா கடவுளை வணங்குறவங்க சிலை வைக்கிறது வேற, கோயிலுக்குள்ளே வைக்கிறது. இன்னொரு பக்கம் பகுத்தறிவாளி கூட சிலை வைக்கிறாங்க. அவங்கவுங்க இதுக்கு முன்னாடி பார்த்து வளர்ந்த அந்த பெரிய தலைவர்கள் சார்ந்து 2 பேரை வணங்க தான் செய்கிறாங்க. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தானே? அப்போ 2 பேருமே நல்லது பண்ணியிருக்காங்க, வணங்குறதுல தப்பில்லையே. நல்லது பண்ணாதான் இப்போ சிலை வைக்கணும்? இல்லை, அப்படிலாம் இல்லை. நல்லதுன்னா உலகம் எடுத்துக்கணும், அவ்வளோதாங்க. உலக மக்களுக்கு புரியணும், அவ்வளோதான். உலக மக்கள் அவங்களுக்கு புரிஞ்சால் போதும். அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்ன தேவையில்லைன்றது மக்களுக்கு புரிஞ்சால் போதும். எந்த சிலையாக இருந்தாலும் அந்த சிலையை சேதம் பண்ண வேணான்றது என்னுடைய கோரிக்கை.